ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பேக்ட் மேங்கோ யோகட். வெறும் 4 பொருள் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நல்லா ஒரு திக்கான தயிர் எடுத்துக்கலாம். நான் வந்து கப் கர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். 1/2 கப் அளவு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மஸ்லின் கிளாத் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது முடிஞ்ச வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். அதில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி கூட நல்லா ஃபில்டர் ஆகிடும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா திக்கான தயிர் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ஹங்கர்ட் சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம இந்த டிஷ் செய்ய போகிறோம். அடுத்து ஒரு 1/4 கப் அளவு நான் மாம்பழம் எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட திப்பி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஹங்கர்டை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாத மாதிரி. இப்போ நம்ம முன்னாடியே அரைச்சி வச்ச மாம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம், 1/4 கப் அளவு கண்டன்ஸ் மில்க். இந்த டிஷ்க்கு இதை வெறும் 4 பொருள் தாங்க. இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த யோகட் வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது நல்லா ஒரு ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ ஒரு அவன் சேஃப் பவுல் தான் எடுத்திருக்கேன். நான் ராம்கின் பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்சரை இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டாப் லேயர் வந்து நல்லா ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். கேக் மாதிரிலாம் பேக் பண்ணும்போது ரொம்ப எழும்பிலாம் வராது. அடுத்து ஒரு 2-3 முறை நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டீம் ஆகும்போது மேலே அந்த காற்று போகிறதுக்காக அங்கங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேக்கிங் பேனில் நல்லா சூடான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தான் வந்து அந்த பவுல் நம்ம வைக்க போகிறோம். டைரெக்டாக பேக் பண்ணக்கூடாது. இப்போ இதை அவனில் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை வந்து ஃபஸ்ட் நல்லா ஆற வச்சிடலாம். உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் அளவுக்கு வச்சிடலாம். இது நல்லா செட் ஆகணும். உங்களுக்கு உடனே வேணும்னா ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்திங்கனாலே நல்லா செட் ஆகிடும். அவ்வளவுதாங்க, பேக்டு மேங்கோ யோகட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கார்னிஷிங்க்கு மேலே கொஞ்சமாக மாம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.